பர்டிகுலராக வந்து கார்பரேஷனுக்கு தமிழ்நாடு எல்லா கார்பரேஷனும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. இது திடீர் ஏற்பட்ட ரொம்ப பிரபலமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் வந்து இங்கே கிட்டத்தட்ட எங்கள் வயசு 64 சில வருஷமாக பார்த்துருக்கேன். ஒரு ஜனம் நான் பார்த்ததில்லை. இது எதிர்பார்க்கணும். 2010 மழை பெய்த கதை தான். மழை எப்படி பெஞ்சு வந்து அந்த ஒரே நாளில் வந்து மழை பெஞ்சு அதே மாதிரி தான் இந்த அத்தி வந்து 40 டெய்லி வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம். இது அத்திகிரி கிராமம். இது வந்து ஒரு 6 ஒரு வருஷம் ப்ராஜெக்ட். இது கலெக்டர் சப்போஸ் ஒரு பேர் ஒரு அவங்க எல்லாரும் செஞ்சுட்டா கண்டிப்பாக அந்த நிர்வாகம் பிரமாதமாக செஞ்சுருக்கோம். அவர் வந்து இன்னும் நல்லா பழக திருப்பதி மாதிரி திருப்பதினா அது டெய்லி வந்து ஜென்றால அந்த ரூம் அந்த டாய்லெட் எல்லாம் அங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. காப்பீட்டு வந்து இங்கே திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இன்னும் 65 கல்விக்கு வந்து போட்டி பிடிச்ச மாதிரி தான் பண்ண முடியும். நல்லா பண்ணாரு, பிரமாதமாக பண்ணாரு. அவர் மேலே எல்லாருமே நல்லா பண்ணாங்க. காவல்துறை பிரச்சனை எல்லாம் நேர்மையாக உறுதியுடன் நேர்மையாக எல்லா ஜனங்களுக்கு சாப்பிட்டா சொல்லி எல்லாத்தையும் அழகாக வந்து இது பண்ணாங்க. இதில் காவல்துறை முழு ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. நான் 2 பேரும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். ஒன்று கார்பரேஷன், 2 காவல்துறை. சார், அதே போல இந்த பர்டிகுலரா இந்த விழாவுனால காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள், அதாவது இங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு? ஒட்டு மொத்தமா மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து திரண்டு வராங்க. நீங்க உங்களுடைய பணி நிமித்தமாவோ இல்ல வேற எதுவும் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலா இருக்கும். இதெல்லாம் எப்படி நீங்க வந்து சமாளிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் வந்து அச்சுவத்து இருக்கு. அச்சுவத்து வந்து அவரை வந்து சாமி தரிசித்து போட்டேன். எல்லாம் வந்து எல்லா வயசானது 90 வயசு 95 நடக்க முடியாதுங்க. அது மாற்றுத்திறனாளிங்க எல்லாம் வந்து ஒரு 40 நாள் குழந்தை வச்சுன்னு வந்து ஒரு 40 நாள் கூட அந்த குழந்தை எடுத்து தச்சு முடியாங்க. அப்படி பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே புள்ளெடுத்து போடுறது. இதனால வந்து நான் வந்து 40 வருஷமா இங்க இருக்கேன். என் பேர் சாந்தி. கோவில் பக்கத்திலேயே இருக்கும். அப்போ 79ல இருந்ததுக்கு இப்போ மீடியா இதனால இப்போ நல்லா ஃபேமஸா இருக்கு. நிறைய ரஷ் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேருக்கு மேல வந்து சேவிக்கிறாங்க. நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. காவல்துறை எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மக்கள்லாம் வந்து சேவிக்கிறது மனசு சந்தோஷமா இருக்கு. அத்திவரதர் வந்து எல்லாரையும் கோட்டீஸ்வரனா ஆக்கியிருக்காரு. எல்லா மக்களையும் எல்லாரும் எல்லாம் ஆட்டோமேன்ல இருந்து எல்லாரும் நல்லா வசதியா எல்லாரையும் ஆக்கி வச்சிருக்கோம். எல்லா பெருமாள் தரிசனம் எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிருக்கு. எல்லாருமே சந்தோஷமா சேவிச்சுட்டு போயிட்டு இருக்கா. ரஷ் இருந்தாலும் எல்லா வசதிகள்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்கா. எல்லாரும் நல்லா சேவிச்சுட்டு போறோம். இப்போ ஒட்டுமொத்தமா இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த இடத்த நோக்கி வரும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு? ஏன்னா உங்க வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்குது. ஒரு வெளியில போறது கூட முடியாது. காவல்துறை நாங்க எல்லாம் தடுப்பாங்க. அப்படிலாம் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சிரமங்கள் இருக்கு? சிரமங்கள் இருந்தது. இருந்தாலும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அவ நல்லா பண்ணி கொடுத்துட்டா. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். கலெக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். காவல்துறைக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சிரமங்கள் நிறைய இருந்தாலும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால எதிர்பார்க்கல இந்த ரஷ் வரும்ட்டு. அதுக்கு எல்லாம் நீட்டா கரெக்டா பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. காஞ்சி வாழ் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து சாமி சொற்பொழிவாளர் திருமதி